ராஜேஸ்வரி, புஷ்பா 2 திரைப்படத்தின் நாயகன் அல்லு அர்ஜுனிடம் இன்று சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் இன்று காலையிலிருந்து 4 மணி நேரம் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையின் போது காவல்துறையினர் கேட்ட கேள்விகளுக்கு அல்லு அர்ஜுன் தயக்கமின்றி பதிலளித்ததாக கூறப்படுகிறது. சற்று முன்பு விசாரணை நிறைவடைந்து 4 மணி நேரமாக நடைபெற்ற தொடர் விசாரணை நிறைவடைந்த நிலையில் இப்போது அவர் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார் என்றும் கூறப்படுகிறது. வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார். விசாரணை நிறைவடைந்ததை ஒட்டி புஷ்பா 2 திரைப்பட வெளியீட்டின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்த விவகாரம் மற்றும் அல்லு அர்ஜுனின் வீட்டில் நடைபெற்ற போராட்டம், இந்த பிரச்சனை தொடர்பாக முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மற்றும் அல்லு அர்ஜுன் ஆகியோர் தெரிவித்த பல்வேறு கருத்துகள், மேலும் திரையரங்கில் அல்லு அர்ஜுன் என்ற முதல் படக்காட்சியின் போது இருந்தபோது வெளியிடப்பட்ட அந்த சிசிடிவி காட்சிகள் ஆகியவை குறித்து இன்று சிக்கடப்பள்ளி காவல்துறையினர் மீண்டும் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையில் அல்லு அர்ஜுன் கூறிய பதில்களுக்கும் அந்த சிசிடிவி காட்சியில் இடம்பெற்ற காட்சிகளுக்கும் இடையே உள்ள ஒற்றுமை மற்றும் அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குமூலம், சிறையில் ஒரு நாள் அடைக்கப்பட்ட போது அவர் கைது செய்யப்பட்ட போது அளித்த வாக்குமூலம் ஆகியவற்றை ஒப்பிட்டு பார்த்து அனைத்து கேள்விகளும் நிறைவடைந்த சூழ்நிலையில் 4 மணி நேரமாக நடைபெற்ற தொடர் விசாரணை சற்று முன்பு நிறைவடைந்திருக்கிறது. இந்த விசாரணை முடிவடைந்த நிலையில் இப்போது அவர் வீட்டுக்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். இருந்த போதிலும் அவர் மீண்டும் சமன் அனுப்பி அவருக்கு விசாரணை நடத்தப்பட்டதால் இன்றும் அவர் கைது செய்யப்படுவாரோ என்று தெலுங்கானா முழுவதும், ஆந்திர மாநிலம் முழுவதும் அந்த பரபரப்பு இருந்தது. ஆனால் அந்த பரபரப்புக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் 2ஆம் கட்ட விசாரணை, காவல்துறையின் விசாரணை நிறைவடைந்து தற்போது அவர் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் புஷ்பா 2 விவகாரம் தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட அனைத்து கேள்விகளுக்கும் அல்லு அர்ஜுன் தயக்கமின்றி ஏற்கனவே அளித்த பதில்களை ஒத்தே அவர் கருத்துக்களை தெரிவித்திருப்பதால் இந்த விசாரணை நிறைவடைந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜேஸ்வரி.